குருவினுடைய ஆதிக்கம் நமக்கு 4ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய காலையே புனர்பூசத்தினுடைய காலையே இருக்கக்கூடிய குரு நமக்கு என்னென்னலாம் செய்வார். குரு நமக்கு நிறைய செய்வார். மேஷராசிக்காரர்கள நமக்கு ஏன்னா குரு தன்னுடைய 12 இருந்தாலுமே 9க்கும் 12க்கும் உடையவர் தான் குரு. அப்படிப்பட்டவர் குரு 3லிருந்து 4க்கு வந்தார்னா, அதாவது முதல் 2 மாதங்களை விட 4ஆம் வீட்டிற்கு குரு வரும் போது அதே புனர்பூசம் தான் இருக்கார். ஆனால் நமக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா கொஞ்சம் வயதானவர்களுக்கு, அதாவது ராகு செயல் இருப்பவர்களுக்கு, ராகு இப்போ 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த குருவினால் பார்க்கப்படக்கூடிய ராகுவாக இருக்கிற போது நமக்கு பேர குழந்தைகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளோ அல்லது நாம் வெளிநாட்டில் இருந்தால் அவர்களை பார்ப்பதற்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம, ஏன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிற போது குரு நமக்கு 4 இருக்கார். 3 இருந்தாலும் 3லே இருந்தாலுமே நம்முடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது. யார் வீட்டில் லாபங்கள் அதிகமாக இருக்குது? உறவினர்கள் மூலியமாக, சகோதரிகள் மூலியமாக நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குருனாலே குழந்தைகள் தான். குழந்தைகள் மூலியமாக நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது. இந்த 6 மாதத்தில் கஷ்டங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்னென்ன கஷ்டம் இருக்குது, அதனுடைய முடிவு எப்படி அப்படிங்கிறத நம்ம பின்பாதியில் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் ராகு செயல் இருப்பவர்களாம், இப்படி பின்னாடியிலேருந்து வர ராகு செயல் இருப்பவர்களுக்கு அந்த நம்ம ஒரு 20லேருந்து 30லேருந்து 40லேருந்து அந்த 20 வருடங்கள் 25லேருந்து 45 வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அந்த சேர்த்து வைத்ததனுடைய பலன்கள் என்ன, சேர்த்து வச்சுருந்தாலும் சரி தான், நல்லதோ கெட்டதோ, வீடு சேர்த்து வச்சுருக்கலாம், மனை சேர்த்து வச்சுருக்கலாம், ஃபிக்ஸட் போட்டு வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கலாம். இப்படியெல்லாம் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வருஷம் 1 கிராம் அல்லது வருஷம் 1 பவுன்